ஹலோ எவ்ரிவன், தேங்காய் போலி ரெசிபி பார்க்கலாமா? அதுக்கு 2 கப் அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதில் 1/4 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் நெய், கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவை நல்லா லூஸாக பிணைஞ்சு வச்சுக்கிறேன். திருப்பி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இன்னொரு பிணைஞ்சு ஊற வச்சிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். அதில் 1/4 கப் தண்ணி சேர்த்து நல்லா காய்ச்சிக்கலாம். எல்லாம் கட்டி இல்லாமல் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இது இன்னொரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துக்கலாம். வெல்லம் நல்லா ஓரளவு கொதிச்சதுக்கப்புறம் ஒரு பெரிய தேங்காவை துருவி வச்சுருக்கேன். அது இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி கெட்டியாக வந்ததுக்கப்புறம் இறக்கிடலாம். மாவும் நல்லா சாஃப்டாக ஊறிடுச்சு. இப்போ ஒரு பட்டர் ஷீட்டில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு மாவை சின்ன உருண்டையாக எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம ரெடி பண்ண பூரணத்தையும் சின்ன உருண்டையாக எடுத்து நடுவில் ப்ளேஸ் பண்ணி அந்த மாவால் க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி கையை வச்சே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இப்போ சூடான பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க போலி அதில் சேர்த்து சுட்டு எடுத்துக்கலாம். நான் நெய் லைட்டாக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா தாராளமாக சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, டேஸ்டியான தேங்காய் போலி ரெடி. லாஸ்ட்டாக மேலே கொஞ்சம் நெய் விட்டு சர்வ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். தேங்காய் போலி செம்ம சாஃப்டாக வந்திருக்குங்க. நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.